நண்பர்களே, இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலை ஒரு கதை வடிவத்தில் கொண்டு வந்திருக்கேன். பாப்போமா? இவங்க முதல்ல ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்கள வீழ்த்தணும்னு சொல்லி இவங்க கட்சி ஆரம்பித்து இவங்கள வீழ்த்திட்டு இவங்க ஆட்சி பண்ணாங்க. அப்புறம் இவங்கள வீழ்த்தணும்னு சொல்லி இவங்க கட்சி ஆரம்பித்து இவங்கள வீழ்த்தி இவங்க ஆட்சி பண்ணாங்க. அப்போ இவங்களுக்கு ஆட்சி பண்ண வேண்டி இவங்களும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. இவர் சொல்லிட்டாரு, நான் அவங்க கூட வாரேன்னு சொல்லி இவங்க கூட சேர்ந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்கள வீழ்த்தினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவங்க எல்லாரையும் வீழ்த்த இங்கே ஒரு அண்ணன் கட்சி தொடங்கி இவங்க எல்லாரையும் வீழ்த்திட்டு இவர் ஆட்சி பண்ணார். இவர் போகிற கண்டிஷனை பார்த்ததும் இவருக்கு கொஞ்சம் பயம் கொடுத்துட்டு, இனி இருக்க இடமும் தெரியாமல் ஆகி போகுமோன்னு சொல்லி இவர் நேராக என்ன செய்தார், இவர் கூட அண்ணே நானும் உங்கள் கூட வரட்டுமானேன்னு இவர் ஜாயின் பண்ணிக்கிட்டார். அப்போது என்ன ஆச்சுன்னா, இவர் இருக்கார் தெரியுமா, இவரை பார்த்து, டேய் இத்தனை நாள் அவனை நீ கொண்டு நடந்தியடா, உன்னை விட்டுட்டு போயிட்டானாடா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடியார். என்ன பாட்டு அப்படின்னா, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா உபி வஞ்சகன் கானடா. புரியுதா? அந்த பாட்டு பாடியார். இப்படி இருக்கையில் இவர் ஆட்சி பண்ண சந்தோஷத்தில் இவங்க கூட இருந்து கொஞ்சம் பேர் இவர் கூட அன்னை நானும் உங்கள் கூட வரட்டுமானேன்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கிறார். இதை பார்த்ததும் வேதனையில் இருந்த இவர் எனக்காடா பாட்டு பாடுறேன்னு சொல்லி இவரை பார்த்து ஒரு பாடல் பாடுகிறார். என்ன பாட்டுனா, இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே உன்னை கண்டு மௌன மொழி பேசுது அப்படின்னு சொல்லி இவரை பார்த்து பாடியார். இவங்க இப்படி வேதனையும் சோதனையிலையும் இருக்க அண்ணனும் ரொம்ப சந்தோஷத்தில் ஒரு பாட்டல் பாடியார். என்ன பாட்டுனா, எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம், நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம், இது யாருக்கு இங்கே கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு கொஞ்சம் ரோலாக இருக்கும். இப்படி இருக்கையில் இங்கே ஒரு அண்ணன் இருந்துட்டு என்ன சொல்லியாருன்னா, இந்த கூத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப திட்டவும் முடியல, ஒரு அளவுக்கு மேலே போனால் வேறு எதாவது வார்த்தையை பேசி விட்டுருவோமோன்னு சொல்லி இந்த அண்ணன் சொல்லியார். இங்கே இதெல்லாம் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம இவங்க எல்லாரையும் விமர்சனம் பண்ணோம். ஆனால் இவங்க எல்லாம் எங்கே இருக்காங்க? உயரத்தில் இருக்காங்க. அவங்க கிட்ட கூட நம்ம நெருங்க முடியாது. அப்படி தானே? அப்போ நம்மளாம் அவங்கள மாதிரி மாறணும்னா என்ன பண்ணணும்? அதற்கேற்ப அவங்கள போல் மாறணும். அதுக்கு நம்ம ஒரு பாட்டு பாடுவோமா? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். கதை ரொம்ப நேரம் இழிக்கிறதுனால எனக்கு இந்த கதையை ஃப்ளோவாக கொண்டு வர முடியல. சரியா? அப்போ என்ன பாடணும்? பாட்டை பாடுங்களே. சரியா? வரட்டா?